தன்னை நெய்விக்கிலேன் வல்வினையேன் தொழுதும் எழு பொன்னை நெய்விக்கும் அப்பூஞ்செருந்தி மணநீழல்வாய் என்ன நெய்வித்து எழில் கொண்ட ஸ்ரீவைணவம் மிக உயர்ந்தது, தொன்மை மிக்கது. இந்து சனாதன தர்மத்தின் ஒரு பிரிவாக அமைந்த சரணாகதி தத்துவத்தை தெளிவுபடுத்துவது. உன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய பொல்லானியே உருகி நெஞ்சே நினைந்திங்கிருந்தென் தொழுதும் எழு பற்றின்றி காரியங்களில் ஈடுபட்டு பகவானுக்கு தொண்டு புரிதல் ஒன்றே தமக்கு தொழில் என்று வாழ்ந்தார். பக்தனுக்கு வேண்டிய அனைத்தையும் பகவான் தருவான் என்ற நம்பிக்கையில் சரணாகதி தத்துவம். பொழில் சூழ்ந்த புல்லானியே கொங்குண் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன்னங்களீசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்க நல்லாய் தொழுதும் எழு போய் அவன் மன்னுமோர் பொங்கு முன்னீர் கரைக்கே மணியுந்து புல்லானியே. பகவானோடு ஐக்கியமடைவதற்கே இந்த ஜீவாத்மா உலகில் பயணம் செய்கிறது. அப்படி ஐக்கியம் அடைவதற்கு முதலில் சரண் புகுவதே முக்கியமானது. உயர்ந்த லட்சியமான சரணாகதி தத்துவத்திற்கு சாட்சி பூர்வமாக அமைந்தருளிய பூர்ணாவதாரம் ராமாவதாரம். சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரவே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரவே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ராம நாம வரானனே ஓம் நமைதி. மகாவிஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்தவர், நன்மை தருபவர், மாயையிலிருந்து அகற்றுபவர், அனைத்து பொருள்களின் உயிர் நாடியாய் இருப்பவர் என 4 பொருள் உண்டு. எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் கலங்களில்லா புகழான் பகவானின் 3 நிலைகள். 1 அமர்ந்த திருக்கோலம், மேன்மைக்கு துணையானவை. 2 சயன திருக்கோலம், உலகத் தோட்டத்துக்கு உதவுபவை. 3 நின்ற திருக்கோலம், அடியாரை உய்விக்க அமைந்தவை. சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். மகாவிஷ்ணு தம்மை 5 திருவடிவங்களில் அமைத்துக் கொண்டு தரிசனம் தந்தருளுகின்றார். அவைகள் 5 திருவடிவங்கள். 1 பரம், 2 வியூகம், 3 விபவம், 4 அந்தர்யாமித்வம், 5 அருட்சை. பரம் எனும் பரமபதத்தில் திருமகள், மண்மகள் எனப்படும் பூமாதேவி, நீலாதேவி என்ற 3 தேவிமார்களுடன் எழுந்தருளி இருக்கின்றார் பகவான். பரிய இரணியனதாகம் அணியுகிறாள் அரியுருவாய் கீண்டான் அருள் தந்தவா நமக்கு. வியூகம் என்பது
1000 நா கொண்ட ஆதிசேஷனின் மஞ்சத்தில் பகவான் யோக நித்திரை செய்து அரி துயில் அமர்ந்த நிலையில் எழுந்தருளி உள்ளார். ஏசிலும் பேசிடினும் புல்லானியம் பெருமான் விபவம் என்ற வடமொழிக்கு இறங்கி வருதல் என்று ஒரு பொருள். உலகம் உய்ய பக்தர்களுக்காக பகவான் அவதாரங்களாக பூ உலகிற்கு இறங்கி வருகின்றார். மேலிருக்கும் பகவான் ஏன் கீழே இறங்கி வருகின்றார் என்ற கேள்விக்கு பெரியோர்களின் வாசகம் கீழே உள்ள மனிதர்களை மேலே ஏற்றுவதற்காக. அந்தர்யாமித்துவம் என்பது உள்ளுக்குள் உணர்வாய், உணர்வுக்குள் உயிராய் உறைந்துள்ளார். தஸ்ய வாசக பிரணவ. பிரணவ மந்திரம் ஓங்கார் ஓம் என்ற ஒலியினுள் இறைவன் ஒளியாகவும் ஒலியாகவும் நிறைந்துள்ளார். வேட்கை நோய் கூற இருந்ததனை கல்நவிலும் தின்தோள் கலியனொலி வல்லா. ஓம் என்ற மந்திரத்தை ஜபம் செய்தல் கூடார். அஜபமாக அகத்துள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஓம் எனும் மந்திரத்திற்குள் பகவான் ஒளிந்திருக்கின்றார். அந்த மந்திரம் மனிதனுள் உறைந்திருக்கின்றது. அந்தர்யாமித்துவம் உள்ளே உள்ளது. அருச்சை என்பது சாமானிய மனிதர்களுக்காக அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருக்கின்றார். பகவானின் அம்சங்களே ஆழ்வாராதியர்களாக அவதரித்தருளினார்கள். ஆழ்வார்களின் பாசுரங்கள் பெறப்பட்ட திருத்தலங்களே திவ்ய தேசங்களாக அமைந்தருளி இருக்கின்றது. திவ்ய தேசங்கள் என்று போற்றப்படும் திருத்தலங்களை சூழ்ந்துள்ளவை 3 திவ்யங்கள். 1 கோவில் திவ்யமாகிறது. 2 பெருமாள் ஒரு திவ்யம். 3 மங்களாசாசன பாசுரம் திவ்ய பிரபந்தமாகிறது. 8 எழுத்துக்களால் அமைந்தது நாராயண திருமந்திரம். 7 புண்ணியங்களுடன் ஆழ்வார்களையும் மங்களாசாசனங்களையும் சேர்த்து 8 எழுத்தான திருமந்திரத்தின் சக்தியை பெற்றவை திவ்ய தேசங்கள். 7 புண்ணியங்கள். க்ஷேத்திரம், வனம், நதி, சிந்து, புரம், புஷ்கரணி ததா விமானம் சப்த புண்ணியஞ்ச யத்ர தேச. 7 புண்ணியங்களும் ஒருங்கே அமையப்பெற்று ஆழ்வார்களின் மங்களாசாசனம் ஒரு திருத்தலத்திற்கு அமைந்ததால் அதனை திவ்ய தேசம் என்று பெரியோர்கள் போற்றி பகவானின் பத கமலங்களில் சாற்றினார்கள். தன்னை நெய்விக்கிலேன் வல்வினையேன் தொழுதும் எழு பொன்னை நெய்விக்கும் அப்பூஞ்செருந்தி மணநீழல்வாய். திவ்ய தேசங்கள் 108. அவற்றுள் பெரும்பாலும் தமிழகத்தில் இருப்பது வெகு சிறப்பு. 108 திவ்ய தேசங்களில் நின்ற திருக்கோலத்தில்
பகவான் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களின் எண்ணிக்கையே அதிகமாகும். சூழ்ந்து அழகாய பொல்லானியே உருகி நெஞ்சே நினைந்திங்கிரு நின்ற திருக்கோலம் 67. அவற்றுள் கிழக்கு நோக்கி 39, மேற்கு நோக்கி 12, தெற்கு நோக்கி 14, வடக்கு நோக்கி 2, தொடர்ந்து பின்பேத நின்னை பிரியேன் இனி என்றகன்றானிடம் போது நாளும் கமழும் பொழில் சூழ்ந்த புல்லானியே கொங்குண் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன்னங்களீசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்கை நல்லாய் தொழுதும் எழு போய் அவன் மன்னுமோர் அமர்ந்த திருக்கோலம் 17. அவற்றுள் கிழக்கு நோக்கி 13, மேற்கு நோக்கி 3, தெற்கு நோக்கி இல்லை, வடக்கு நோக்கி 1. மணியுந்து புல்லானியே எழுகி நெஞ்சே நினைந்திங்கிருந்தென் தொழுதும் எழு வள்ளல் மாயன் மணிவண்ணனெம்மான் மருவுமிடம் கள்ளவிடும் மலர்காவியும் சயன திருக்கோலம் 24. அவற்றுள் கிழக்கு நோக்கி 18, மேற்கு நோக்கி 3, தெற்கு நோக்கி 3, வடக்கு நோக்கி இல்லை. புதம் செய்து வந்துந்து புல்லானியே அலமுமாழிப்படையும் உடையார் நமக்கன்பராய் சலமதாகித்தக ஒன்றிலர் நாம் தொழுதுமெழு உலவுகால் நற்கடியோ திருமாலின் சயனங்கள் 10. 1 ஜலசயனம், 2 தலசயனம், 3 புஜங்க சயனம், 4 உத்தியோக சயனம், 5 வீர சயனம், 6 போக சயனம், 7 தர்ப சயனம், 8 பத்ர சயனம், இது ஆலமரத்து இலை, 9 மாணிக்க சயனம், 10 உத்தான சயனம். மகா விஷ்ணுவான பகவா இருந்த கிடந்த திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கும் திருத்தலமே திவ்ய தேசமான திருப்புல்லானி. தொண்டர்கிடமாவது பாடில் வைகுந்தமே காவார் மடல் பெண்ணை அன்றிலறி குரலும் அது ஒரு யுகக்காலம். அந்த யுகத்தின் பெயர் திரேதாயுகம். திரேதாயுகத்தின் திவ்ய புருஷன் ராமன். ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற பின் இலங்கைக்கு சென்று சீதையை மீட்டு வரும் பொருட்டு கடலை கடக்க வேண்டிய நிலை அமைந்தது. அதனால் விபீஷணனின் ஆலோசனைப்படி ராமன் வருணனை வேண்டிக் கொள்ள முடிவெடுத்தார். நூல் முறைப்படி அடுக்கிய தர்பை புல் மேல் தன் மனைவியை மீட்பதற்கான வழியை காட்டி அருள்க என்று கடலை நோக்கி வருண மந்திரத்தை முறைப்படி ஓதினார். மந்திர தியானம் 7 நாட்கள் நடந்தது. வரவில்லை வருணன். சினமறியா ராவனுக்கு சினம் ஏற்பட்டு வில்லில் நான் ஏற்றினான். அந்த பிரம்மாத்திரத்தை ஏவினான். கதறி அழுத வருணன் ராமனின் காலடியில் வந்து விழுந்தான். ராமன் வருணனிடம் கடலை கடக்குவதற்கான வழியை கேட்டான். அதற்கு வருணன், என் மீது கல்லை கொண்டு ஒரு பாலம் அமைத்து அதன் மீது உன் படையை நடந்து செல்ல சொல்ல
அளவில்லா காலம் ஆயினும் அப்பாலத்தை நான் இருந்து தாங்கிக் கொள்வேன் என்று கூறினார். சேது என்ற சொல்லிற்கு பாலம் என்றுதான் பொருள். சேது என்னும் ஒரு பாலம் என்று நினைப்பது தவறு என்று பெரியோர்கள் சாற்றுகின்றனர். சுக்கிரீவன் வானரத்தச்சனான நலனை வரவழைத்து பாலம் கட்டுகின்ற பணியை மேற்கொண்டான். வானரப் படைகள் உச்சியிலிருந்து மலைகளை எடுத்து கீழே தள்ளின. பல்லாயிர வானரங்கள் தலையில் சுமந்த மலைகளோடு அப்பாலம் அமைந்தது. இருளில் கிடந்த இந்திரவில் மாதிரி இருந்தது சேது. உலகை படைத்த பிரம்மனே இந்த சேதுவையும் செய்தான் என்பது போல் உணர்ந்தனர் வானரங்கள். சேது 3 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது. இது இராமாயண காலம் எனினும் இன்றும் அந்த சேது மெய்ஞானத்தின் ஆராய்ச்சிக்கு உரியதாகவே அமைகின்றது என்பதனை விட அந்த சேது ராமர் அமைத்ததுதான். அந்த சேது ராமனின் கருணையால் அமைந்ததுதான் என்பதற்கு சாட்சியங்கள் உள்ளன. ராமன் தர்பசயனமாக வருணனை நினைத்து மந்திர ஜபம் செய்த திருத்தலம் திருப்புல்லான். தன்னை நைவிக்கிலேன் வல்வினையேன் தொழுதும் எழு பொன்னை நைவிக்கும் அப்பூஞ்செருந்தி மணநீழல்வாய். வில்லால் இலங்கை மலங்கச் சரம் துறந்து வல்லாளன் பின்போல் நெஞ்சம் வருமளவு எல்லாரும் என்றன்னை ஏசிடினும் பேசிடி புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டு இருந்தேனே. எம்பெருமான் மீது காதல் கொண்டு ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாக மாறிவிட்டார். தன்னை பெண் தன்மையில் வைத்துக் கொண்டு பாடுகின்றார். ராமாயண காலத்திலும் ராமாயணத்துடனும் தொடர்பு கொண்ட திருத்தலம் திவ்ய தேசம் திருப்புல்லான். திரேதாயுகத்தில் ராமனின் தந்தை தசரதனால் பூஜிக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு ராமன் வானர சேனையுடன் புறப்பட்டு சென்று தென் கடற்கரை அடைந்து கடலை கடக்க அக்கடலரசரான வருணனை பிரார்த்தித்து 7 நாட்கள் பிரயோபவேசமாக தர்பை புல்லான நாணலில் கிடந்த திருத்தலமாதலால் இத்திருத்தலம் வடமொழியில் தர்பசயனம் எனவும் ராமன் தர்பசயன ராமன் எனவும் தமிழில் புல்லணை எனவும் பெயராயிற்று. தருப்பை புற்கள் என்பது நாணற்புதர்கள். திருப்புல்
அது வளர்ந்த காடு. இசை புலபு காணல் ராமன் இலங்கையை நின்றும் திரும்புகையில் ஓதினாமங்குளித் மீண்டும் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்தபோது ஆகம் நாளும் பணிவோ அடியார் பெருமக்களின் வேண்டுதலுக்கிணங்கி எனிலும் தரும் இத்திருத்தலத்தில் பட்டாபிஷேகம் செய்து கொண்டதால் அவன் மண்ணு பட்டாபிராமன் எனவும் இலங்குமுத்தும் பவளக் திருநாமம் கொழுந்தும் அமைந்தது. தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்து ஸ்தல விருட்சமாக அழகாய அரசமரம் புல்லாணி மேல் கலங்களில் அசுவத்தம் புகழான் கலிய சக்தி வாய்ந்தது. வலங்கொள் தொண்டர்க்கிடமா மகாலட்சுமி அரச மரத்தில் உரைகிறாள் என்றும் இலங்குமுத்தும் பவளக் கொழுந்தும் மரங்களில் நான் எழில் அரச தாமரை மரமாக புலங்கள் உள்ளேன். முற்றும் பொழில் அஸ்வத்த சூழ்ந்து சர்வ அழகாய விருட்சானா புல்லாணி மேல் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கண்ணன் அருளி இருக்கின்றார். புத்திரப்பேறு இல்லாதவர்கள் சேதுவில் நீராடி இத்திருத்தலத்தில் அமைந்தருளியுள்ள மூர்த்தியை வணங்கி அரச மரத்தனடியில் நாகப்பிரதிஷ்டை செய்து பால் பாயசம் அருந்தினார். புத்திரப்பேறு அமையும் என்பது புராண வரலாறு. திருஞான சம்பந்தப் பெருமான் இத்திருத்தலத்தை பற்றி அணையில் சூழ் கடல் அன்றடைத்து வழி செய்தவன் என்றும் கடலிடை மலைகள் தம்மால் அடைந்த மால்களும் முற்றி என்று திருநாவுக்கரசரும் தம் திருப்பதிகங்களில் போற்றியுள்ளனர். தர்பசயன ராமன் இரசாயன சத்து பொருந்திய சக்கர தீர்த்தம் இத்திருத்தலத்தின் தனிச்சிறப்பாக ஆதிசேது என்றழைக்கப்படும் சேதுக்கரை இத்திருத்தலத்தின் அருகில் அமைந்துள்ளது. சேது என்ற வடமொழிக்கு அணை என்று பெயர். இந்த சேதுவே திரு அணை. இந்த சேதுவே ஒரு காலத்தில் பாரத தேசத்தின் தெற்கு எல்லையாக திகழ்ந்தது என்பதனை ஆதி சேது ஐமாச்சலம் என்று கூறுகின்றன பழங்கால நூல்கள். ராமனின் சம்பந்தத்தால் சேதுவும் பெற்றது மேன்மை. இந்த சேதுக்கரைக்கு பக்கத்தில் கடலுக்குள் கிழக்கே சற்று தள்ளி ராமன் கட்டிய அணை என்று கூறப்படும் நீண்டதொரு கல் அரண் தென்படுகின்றது. இதன் அருகில் சென்று பார்ப்பது சகல பாபங்களையும் போக்கும். இந்த கடற்கரையில் ராமதூதனான அனுமன் தென் திசை நோக்கி கூப்பிய திருக்கரங்களுடன் ராம தியானத்தில் ஆழ்ந்துள்ள திருக்காட்சி அற்புதமானது. அனுமனும் மிக பெரும் வரப்பிரசாதியார் பக்தர்களின் துன்பங்களை போக்கி அருள்வாளித் தருளுகின்றார். இத்திருத்தலத்தில் பகவான் கண்ணன் தொட்டில் கண்ணனாக அவதரித்துள்ளார். தசரதர் புத்திர பேற்றை வேண்டி இத்திருத்தலத்திற்கு வருகை புரிந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் என்பர். இந்த யாகத்தின் பயனாகவே 4 வேதங்களும் ராமன் முதலான 4 புத்திரர்களாக அவதரித்தனர் என்பது வரலாறு. ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளியது மட்டுமின்றி இப்பெருமான் மீது அவர் கொண்ட ஈடுபாடு பெருமைக்குரியதார். இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமான்
ஸ்ரீ ஆதி ஜெகநாத் தெய்வச் சிலையா நின்ற திருக்கோலம் சக்கரவர்த்தி திருமகனோ தர்பசயனத்து கிழக்கு நோக்கிய திருக்கோலம் தாயார் ஸ்ரீ கல்யாணவல்லி பத்மாசனி உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத் விமானம் கல்யாண விமானம் மொத்தம் 7 விமானங்கள் தீர்த்தங்கள் 10 அதில் அதிமுக்கியமானது சக்கர தீர்த்தம் திருப்புல்லானி திவ்ய தேசம் அடியார் பெருமக்களுக்காக அயோத்தி ராமன் அருள்பாலித்தருளிய அற்புத பொக்கிஷம். ஹரி ஓம். சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராக்ஷः சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ வ்ருத்வா அத்யதிஷ்டத்தசாங்குலம் புருஷ ஏவேதகும். உடனே இந்த அன்பருக்கு ஆச்சரியம். அதில் ஜீவன்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பழைய பேப்பரெல்லாம் இதில் ஒதுக்கி போட்டு வச்சுருக்கேன், எங்கே பார்க்கலாம் அப்படின்றா. திறந்து பார்த்தா அந்த பேப்பர்கள்லாம் கசங்கி மடங்கி எல்லாம் வச்சுட்டுருக்கு. உடனே அம்மா சொன்னாலாம், இதுதான் அழறது, என்னை இப்படி வச்சுருக்கான் அழறது அப்படின்னாலாம்.
அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான நிலை. எல்லாத்திலையும் தன் ஜீவனை பார்க்கறது, எல்லாத்திலையும் உயிரை பார்க்கறது. அப்பேற்பட்டவாள்லாம் மகாத்மாக்கள்னு சொல்லக்கூடியவா. அது மாதிரி நம்மளுடைய காந்தி மகானாகப்பட்டவர் இந்த உலகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஒரு சீர்நோக்கோடு பார்த்து, இந்த உலகத்தில் எந்த ஜீவன் மேலேயும் எந்த விதமான கோபதாபங்கள்லாம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுனால அவரையும் மகாத்மான்னு சொல்கிறா. ஒரு சமயம் காந்தியடிகள் இந்த லாகூரில் பாகிஸ்தான் பிரச்சனை வருது. பாகிஸ்தான் இந்திய பிரிவினைவாதம் வரும்பொழுது ஒரே அமக்கெல்லாம் நடக்கிறது. எங்கே பார்த்தாலும் தீய வச்சுண்டு ஒருத்தரை அடிச்சுண்டு. உடனே காந்தியடிகள் என்ன பண்ணாலாம், எல்லா ஜீவராசிகளிலும் தான் இருக்கிறதா பாவனை பண்ணிட்டாலாம். அதனால் இந்த அடியும் வேதனையும் தன்னால் தாங்க முடியாத மாதிரி அதெல்லாம் தடுத்து நிறுத்தணுன்றதுக்கோசரம் தன்னை வருத்திக்கிறா. உண்ணாவிரதம் இருந்தாலாம். இந்த உண்ணாவிரதம் இருந்து இவெல்லாம் சமாதானமாக போகிற வரைக்கும் நான் ஆகாரம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு விரதமாக இருந்து அவளை ஒற்றுமைப்படுத்தி அதில் வெற்றி கண்டிருக்கா. அப்போ என்ன, இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணதே அவர் தான். அப்பேற்பட்டவர் தன்னுடைய மாயாசக்தி தன்னுடைய அம்பாலை துணைக்கி வச்சுண்டு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி நடத்துகிறா. பரமாத்மாவை எந்த விதமான இதுவும் பாதிக்காது. எப்படி ஒரு சிலந்திக்கிட்டேந்து உருவான அந்த உமிழ்நீர்னால் ஒரு பெரிய கோட்டை இருக்கோ, அந்த கோட்டையாகப்பட்டது திருப்பி அந்த சிலந்திக்குள்ளே ஒடுங்குற மாதிரி வினாக்களை அனுப்ப வேண்டும்.